ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், காலை வணக்கம். காலையிலே வந்தாச்சு. என்னுடைய மாடி தோட்டத்தை பார்க்கலாம். இன்னைக்கு இது கத்திரிக்காய் செடி. 3 காய் விட்டுருக்காங்க. சின்ன தோட்டமாக தான் போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு நிறையா போட்டு அது கொஞ்சம் சரியில்லாமல் போயிடுச்சு. எனக்கு அதை எப்படி வைக்கிறது பராமரிக்கிறதுன்னு தெரியலை. அதுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் அதிலேருந்து கற்றுக்கிட்டு மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேன். அதில் கத்திரிக்காய் செடியில் வச்சதில் ஃபஸ்ட் டைம் முன்னாடி வச்சது அது ஒரு மாதிரி ஆகிட்டு திருப்பி அதுவே தளிர்த்து அழகாக காய் பூ பூத்து காயெல்லாம் காய்க்க ஆரம்பிச்சிருச்சு. இது புதினா செடி. இந்த செடி சுண்டக்காய் செடி. இது கரிசலாங்கண்ணி, நாட்டு கரிசலாங்கண்ணின்னு சொல்லுவாங்கள்ல, அது வெள்ளை கலரில் தான் பூ பூக்கும். இதை அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு வர்றேன். நிறைய தொட்டிலாம் சும்மா தான் இருக்குது. அது எல்லாத்துக்கும் காய்கறி போடுறதுக்கு விதையெல்லாம் போட்டு வச்சுருக்கேன். இது ஃபுல்லாக இந்த வருஷம் ஃபுல்லாக நான் செம்பருத்தி வச்சுருக்கேன். எல்லா கலரும் இருக்கும். ஒயிட் கலர், ரோஸ், சிகப்பு, ஆரஞ்சு அப்படிங்கிற மாதிரி. காலையில் இருக்கிறனால இன்னும் கொஞ்சம் மலரில் ரெட்டெல்லாம் இந்த ஆரஞ்சு கலர்லாம். இங்கே வீட்டு பக்கத்தில் கோயில் இருக்கனால பாட்டு ஓடிக்கிட்டே இருக்கும் காலையில், மார்கழி மாதம்ல. அப்புறம்லாம் வந்தால் ரொம்ப அமைதியாக தான் இருக்கும், காமாக இருக்கும். காலையில் அழகாக பூத்துருக்காங்க. என்னமோ சொல்லி தலையசைக்கிறாங்களே, அழகாக இருக்காங்க. இதெல்லாம் இந்த தொட்டிலையும் செம்பருத்தி தான் இருக்கும். இதெல்லாம் நான் இன்னும் மெயின்டைன் பண்ணி திருப்பி மாற்றணும். இவங்களும் ஃபஸ்ட் டைம் வச்சப்போ இருந்தவங்க, இவங்களும் எனக்காண்டி அப்படியே இருக்காங்க. ஒன்றும் வாடலை வதங்கலை, சூப்பராக இருந்தாங்க. மாடி தோட்டத்தில் செம்பருத்தி தான் மெயின். அது மழை வெயில் எல்லாத்துக்குமே தாங்கும். மாடி தோட்டம்னு ஒன்று ஆரம்பிக்க நினச்சிங்கன்னா நீங்கள் செம்பருத்தி வச்சுருங்க. எந்த செடி வாடினாலும் செம்பருத்தி வாடாது. எந்த மழைக்கும் எந்த வெயிலுக்கும் அது தாக்கி பிடிச்சிடுது. எனக்கு அதிகமாக பூ கொடுக்குறதும் இந்த செடி மட்டும்தான். இதெல்லாம் அப்படியே போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். இதெல்லாம் எதுக்குன்னா வேறு செடிகள் மாற்றுறது. நான் கொஞ்ச நாள் எல்லா செடிக்கும் மாற்றிடுவேன். இங்கே நம்ம ஆளை பார்ப்போமா, வந்துட்டாங்க. வெயிட் பண்ணி பார்ப்பாங்க, அவ்வளோதான். நீ போனாலும் சரி போகலையும் சரி நாங்கள் உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட ஆரம்பிச்சிடுவாங்க. பார்த்தீங்களா? ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க ஆட்டோ உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிடுவாங்க. நான் யூடியூப்பில் சொல்வேன்ல, அந்த ஹெட்லைனில் மாடியில் ஒரு தனி உலகம் அப்படின்னு. எல்லாமே இவங்க தான், அந்த ஜீவராசிகள் சூப்பராக இருப்பாங்க. நான் பக்கத்தில் தான் நிற்கிறேன். ஆனால் அவங்களுக்கு அந்த ஒரு பழகிட்டால் அந்த ஒரு தெரியல அவங்களுக்கு. நான் தான் வைக்கிறேன், நான் தான் பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சனால அந்த ஒரு பயமே இல்லாமல் அவங்களோட சாப்பிடுவாங்க. இதே புது ஆளை பார்த்தோன்னா டக்குன்னு எல்லாம் பறந்துடுவாங்க. யாருமே ஒரு ஆளோட இறங்க மாட்டாங்க.
வெளியேண்டு ஒரே கத்தாக இருக்கும். அப்பயே தெரிஞ்சிடும் சரி மாடிக்கு பக்கத்தில் யாராவது போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆரம்பிச்சிட்டாங்கப்பா பாட்டு, மைக்கு சவுண்டு கேட்கும். சரி நாளைக்கு மிச்சத்தை பேசுவோம். பாய். மார்கழி மாதம்னால அவங்களுடைய சவுண்டு கேட்குது. சரி இன்றைக்கி போதும், நாளைக்கு பேசுகிறேன். பாய்.